ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்காக பன்னீர் ஃப்ரை பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரண்டி எடுத்தீங்கன்னா பன்னீர் உடஞ்சிரும். அதனால கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க பேன்ல. பன்னீர் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் அடி பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. அப்பதான் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பன்னீர் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் 2 கலர்னா போதும். இப்போ கேரட் இந்த மாதிரி நீட்டா சீவி எடுத்துக்கோங்க. பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கோஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் இப்ப நம்ம இவ்வளவுதான் சேர்க்க போறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். கலரி விட்டுக்கோங்க நல்லா. நான்வெஜ்ல எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸோ வெஜ்ல அதே மாதிரியே பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சேம் இதே மெத்தட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இங்க தேவையான அளவு ரைஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரைட் ரைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் இருந்தா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போ கலரி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் இந்த மாதிரி கலரி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். ஆனியன் ரிங்ஸ் இருந்தா அதை மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இதே சேம் மெத்தட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.